ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம குலோப் ஜாம் செய்ய போகிறோம். குலோப் ஜாம் மாவு இல்லாமையே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குலோப் ஜாம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். அரை கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் பால் ஊற்றி நல்லா பிசைகிறேன். நான் ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம மாவு நல்லா கெட்டியாக பதமாக பிசைகிற வரைக்கும் நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பால் காய்ச்சின பால், பச்சை பால் எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது அப்படியே ஊறட்டும். இப்போ சக்கரை பாக்கு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். 1 கப் சக்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதிச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. இப்போ சிம்மில் வச்சுட்டு உருண்டைகள்லாம் நம்ம குலோப் ஜாமுன்லாம் உருட்டிக்கலாம். இப்போ அது அப்படியே ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு ஒரு 10 நிமிஷமாக. இப்போ சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு அது கொதிச்சுனே இருக்குது, பொரிச்சு அப்புறம் சேர்த்துக்கலாம். நம்ம அழுத்தி உருட்டினோம். உருண்டையை லேசாக உருட்டினா வெடிச்சிடும். வெடிக்காமல் இருக்கணும்னா நல்லா சாஃப்டாக உருட்டினோன்னா இந்த மாதிரி அழுத்தி இப்படி உருட்டணும். அழுத்தி உருட்டி இந்த மாதிரி வரணும். உருண்டை இந்த மாதிரி வரணும், சின்ன சின்னதாக. இப்போ உருட்டி வச்சுக்கலாம். இப்போ உருண்டெல்லாம் நல்லா உருட்டி வச்சாச்சு, குலோப் ஜாமுன் உருண்டை. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். கடாயில் நெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம். நான் 200 நெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். மிதமான சூட்டில் தான் போடணும், ரொம்ப காஞ்சிட்டா தீஞ்சு போயிடும். நம்ம போட்டுட்டு கிளறி விடக்கூடாது. போட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுவே வெந்துட்டு மேலே வரும்போது நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ மேலே வருது அதுவா, இப்போ கிளறி விட்டுக்கலாம். ப்ரௌனாக மாறிடுச்சின்னு சொல்லி உடனே வெந்துச்சுன்னு எடுக்க வேண்டாம். நல்லா வேக வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஃபுல் ப்ரௌனாக வரும்போது நல்லா வேக வச்சதை எடுத்தால் தான் மாவு நல்லா வேகும் உள்ள, இல்லைன்னா வேகாமல் போயிடும். அப்படியே வேகட்டும். நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ கொதிக்கிறதுல இதில் சேர்த்துடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான குலோப் ஜாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.